வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் இணைய தயார், எந்த கண்டிஷனும் இல்லையாம். உடைத்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதகல அதிமுக திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அதிமுகவின் அனைத்து தொண்டர்களும் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நான் இணைவேன் என அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக டிடிவி தினகரன் பேசி இருந்த நிலையில் ஓபிஎஸ் பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கும் நிலையில் அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் பாஜக கூட்டணியில்தான் இருக்கின்றனர் என பாஜக கூறி வருகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் கூட்டணியில் இல்லை என அதிமுக மறுத்துள்ளது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் இன்று திடீர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பண்டுட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பன்னீர்செல்வம், அவரது ஆதரவாளர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகவின் நான் இணைவேன் கூறி உள்ளார். ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அதிமுகவின் அனைத்து தொண்டர்களும் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் கொண்டால் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நான் இணைவேன் என எந்த பதவியும் தேவையில்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சிக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தால் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். என்னுடன் இருப்பவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பதவி வாங்கி கொடுக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி எனது தலைமையில் மதுரையில் நடைபெறும் மாநாடு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாக இருக்கும். மாநாட்டுக்கு சசிகலா, டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப்படும். வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி எனது தலைமையில் மதுரையில் நடைபெறும் மாநாடு வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாக இருக்கும். மாநாட்டுக்கு சசிகலா, தினகரன் அழைப்பு விடுக்கப்படும் என்றார். முன்னதாக மாநாட்டில் ஓ பன்னீர்செல்வம் பேசியதாக சில தகவல்கள் அங்கிருந்த சிலர் நிர்வாகிகள் பகிர்ந்து கொண்டனர். அதன்படி ஜெயலலிதாவின் ஆசிப்படி அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக என்னுடைய சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடைபெறும். இதுவரை சட்ட போராட்டத்தில் துணையாக நின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும். அதற்காகத்தான் தற்பொழுது தர்ம யுத்தம் நடத்தி வருகிறோம். இப்பொழுது இல்லை என்றாலும் வருங்காலத்தில் நிச்சயம் நம்முடைய நோக்கம் நிறைவேறும். மக்களை நன்மதிப்பை பெறுவார்கள் மட்டும்தான் முதலமைச்சராக முடியும். தற்போது சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். ஆனால் அது தொடர்பாக வெளியே சொல்ல முடியாது. ஆனால் விரைவில் அது என்ன என்பது உங்களுக்கு தெரியும். வருகின்ற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரை மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்தப்படும். அந்த மாநாட்டில் நாம் எதிர்கால திட்டங்கள் குறித்து அறிவிப்போம். அதுவரை நீங்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றார் ஓ பன்னீர்செல்வம். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.